வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் குலமகள். கதைக்குள்ள போலாமா? பிள்ளையாரை 3 சுற்றி விட்டு மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தாள் வாசுகி. அவளது செல்போன் ஒலித்தது. அதை அவசரமாக எடுத்து பார்த்தவளின் முகம் மலர்ந்தது. பட்டன போனை எடுத்து, அண்ணா சொல்லுண்ணா, இன்டர்வியூ என்ன ஆச்சு என்று படபடப்பாக கேட்டாள். வாசு, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு வாசு என்று எதிர்முனையில் பாலு கூறியதும் அவள் உற்சாகம் எல்லையை மீறியது. அண்ணா, இப்பதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணா. இந்த நல்ல விஷயத்த நான் அப்பா கிட்ட போய் சொல்லணும். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா, பத்ரம் என்று காலை கட் செய்து விட்டு கடகடவென வீட்டை நோக்கி ஓடினாள். கட்டிலில் படுத்து கொண்டிருந்த தனது தந்தைக்கு நெற்றியில் விபூதியை வைத்த வாசுகி, அப்பா அப்பா என்று உற்சாகமாக அழைக்க மெதுவாக கண்களை திறந்து அவளை உற்று பார்த்து கொண்டே, எங்கம்மா போயிட்ட? இவ்வளோ நேரம் ஆளக்கானோ என்று முனறிக்கொண்டே எழுந்து அமர்ந்தார் ராமசாமி. அப்பா, நான் பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தேன்ப்பா. அண்ணாக்கு வேலை கிடைச்சிடுச்சான். இப்பதான் போன் போட்டுது என்று அவள் கூறியதும் ராமசாமிக்கு அதிர்ச்சியோடு சேர்ந்த மகிழ்ச்சி முகத்தில் தெரிய, அம்மாடி, என்னடா சொல்ற, நிஜமாவா என்று தனது மகளின் கன்னத்தை பிடித்து கொண்டார். ஆமாப்பா, நான் கோவிலில் சுத்திட்டு இருக்கும் போது அண்ணன் இப்பதான் போன் போட்டுது. கடவுளே, கண்ணை திறந்துட்டேப்பா, உன் கருணையே கருணை. நான் ரிட்டையர்ட் ஆன பணத்தெல்லாம் உங்க அம்மா வைத்திய செலவுக்கும் உங்க அண்ணன் படிப்புக்குமே செலவு பண்ணிட்டேனே. இப்ப எப்படி உன்னை கரை சேர்க்கறது, குடும்பத்தை நடத்துறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். அவ்வளவு செலவு பண்ணியும் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியாம பறி கொடுத்துட்டேன். அவ இருந்தாலாவது எனக்கு தெம்பா இருக்கும். இப்ப அவளும் இல்லாம இப்படி உன்னையும் படிக்க வைக்க முடியாம நான் அவதிப்பட்டுட்டு இருந்த நேரத்துல உங்க அண்ணன் படிச்சுட்டு வேலைக்கு அலையிறானே, அவன் தலையெடுப்பானா? இந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருமா? உன்னை காலகாலத்துல ஒரு நல்லவன் கிட்ட ஒப்படைப்பான்னு நான் தினம் தவிச்சிட்டு இருந்தம்மா. இன்னைக்கு உங்க அண்ணன் நம்ம வயிற்றுல பாலை வாத்துட்டான். சரிம்மா, நீ அவனுக்கு எதனா ஸ்வீட்டு செஞ்சு வை, நான் போய் நம்ம கண்ணப்பனை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று மேற்துண்டு எடுத்து போட்டு கொண்டு புறப்பட்டார். எதுக்குப்பா இப்ப அவரை பார்க்க போறீங்க என்று கேட்டுக்கொண்டே அவளும் எழுந்து கொண்டாள். ஒன்னும் இல்லடா, உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன இல்ல, அவன் நாளிலிருந்து எப்படியும் வேலைக்கு போயாகணும். கையில சுத்தமா காசு இல்லை. வந்த பென்ஷனும் 10 நாள்ல செலவாயிடுச்சு. அதுதான் கண்ணப்பன் கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடனை வாங்கி வந்தா பிள்ளைக்கு பஸ்ஸுக்கும் கை செலவுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இங்கிருந்து தினமும் மதுரை டவுன் வரைக்கும் போகணும் இல்ல, வெளியில போற புள்ள, அவன் கையில காசு இருக்கணும். சரிம்மா, நீ பாத்துக்க, இதோ வந்துடுறேன் என்று ஜோராக கிளம்பி சென்றார். இத்தனை நாள் சோர்ந்திருந்தப்பா இன்னைக்கு என்ன சுறுசுறுப்பா ஓட்டுறாரு என்று சிரித்து கொண்டே அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு கேசரி செய்ய கிச்சனுக்குள் சென்றாள். அவள் கேசரியை செய்து முடிப்பதற்கும் பாலு வருவதற்கும் சரியாக இருக்க அந்த இனிப்பை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாள். ஏய், என்னம்மா கேசரியெல்லாம் செஞ்சிருக்க? சரி, முதல்ல இதை நீ சாப்பிடு என்று அவளுக்கு ஒரு வாய் ஊட்டினான். அண்ணா, பரவாயில்லண்ணா, நான் தான் இனிமேல் தினம் இனிப்பு சாப்பிட போறேனே, அப்புறம் என்ன, இன்னைக்கு நீ சாப்பிடு என்று சிரித்து கொண்டே அவனுக்கு ஊட்டினாள். எனது தினம் சாப்பிட போறியா? ஆமா, பின்ன உனக்கு வேலை கிடைச்சி இனிமே நீ தினமும் வேலைக்கு போற. இதை பார்த்து அப்பா இன்னைக்கு போல எப்பவும் சந்தோஷமா இருப்பாரு. அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். இது எனக்கு ஸ்வீட் சாப்பிட்றது போல தானே என்று சிரித்தாள். அடி கழுத, அதை தான் சொன்னியா? சரி, அப்பா எங்க என்று சுற்றி பார்த்தான். கண்ணப்ப மாமா கிட்ட போயிருக்காரு என்று நடந்ததை அவனிடம் கூறினாள். அவன் முகம் சோர்ந்தது. அப்படியா? அப்பா எனக்காக தான் கடன் வாங்க போயிருக்காரா என்று மெதுவாக கேட்டான். ஆமாண்ணா, அதுக்கே உன் மூஞ்சி இப்படி மாறிடுச்சு? என்ன வாசு, அப்பா நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுதான் இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல. ஆமா வாசு, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானே நீ குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அப்பாவோட கஷ்டத்துக்கு இதுதான் கடைசி மாசம். இனிமே நம்ம சந்தோஷமா இருப்போம் என்று சிரித்தான். அப்படியே நடக்கட்டும் கண்ணு என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தார் ராமசாமி. அப்பா வாங்கப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. சம்பளம் 50,000. போக போக என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இன்னும் அதிகமாகன்னு சொன்னாங்கப்பா என்று கூறிக்கொண்டே அவர் காலில் விழுந்தான். உனக்கு என்ன ராசா, நீ திறமசாலி. பாரு, கூடிய சீக்கிரம் அந்த வேலையில நீ நல்லா வருவ என்று அவனை வாழ்த்து விட்டு சட்டை பையில் இருந்த 1000 ரூபாவை எடுத்து அவனிடம் கொடுத்தார். அப்பா, இந்த பணம் என்றவன் தயங்க, எல்லாம் உனக்கு தான், வச்சுக்க ராசா. நாளிலிருந்து நீ வேலைக்கு போகணும் இல்ல, கையில காசு இல்லைன்னா எப்படி?
அதுக்காக நீங்க கடன் வாங்கி இதோ பாரு, நீ தான் சொன்ன இல்ல நம்ம கஷ்டத்துக்கு இதுதான் கடைசி மாசம்னு. அப்புறம் என்ன, பேசாம உள்ள வை. இப்ப என்ன, இந்த மாசம் சம்பளம் வந்ததும் அது திருப்பி கொடுத்துட்டா போச்சு என்று கட்டிலில் அமர்ந்தார். கண்டிப்பா கொடுத்துடலாம்ப்பா. அப்படியே உங்களுக்கும் நல்ல துணிங்க வாங்கணும் என்று அவர் அருகில் வந்து அமர்ந்தார். அட, எனக்கு எதுக்கு ராசா, தோ உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடு. அப்படியே காசை கண்ட மேனிக்கு செலவு பண்ணாம சேர்த்து வச்சு காலகாலத்தில் அவளை கரை சேர்த்துடுப்பா என்று கண்களை துடைத்து கொண்டார். என்னப்பா, இதை நீங்க எனக்கு சொல்லணுமா? இனிமே வாசுவோட கல்யாணம் என் பொறுப்பு. அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்று வாசுவின் தலையை செல்லமாக ஆட்டினான். வாசு வெட்கத்தால் உள்ளே ஓட ராமசாமி அவர்களை பார்த்து புரித்து போனார். என்ன கீதா, எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை உன்கிட்ட சொல்ல ஓடி வந்தா நீ என்னவோ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற. எனக்கு வேலை கிடைக்கணும்னு எத்தனை கோவில் குளம்னு சுத்திட்டு இருந்த. இன்னைக்கு உன் பிரார்த்தனை பழிச்சிருக்கு, நீ பேசாம இருக்க என்று அவள் முகத்தை தொட்டு திருப்பினான். அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஏய், என்ன கீதா, ஏன் இப்படி அழற? என்னம்மா என்று அவள் தோள்களை பிடித்து கொண்டான். பாலு, நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சு என்று அவள் தேம்பிக் கொண்டே கூறியதும் அவன் முகம் சற்று பீதியை காட்டியது. என்ன கீதா, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சா? அவங்க என்ன சொன்னாங்க? எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது என்று தடுமாறி கொண்டு கேட்டான். நேத்து நம்ம கோவில்ல சந்திச்சு பேசினதை பார்த்துட்டு நம்ம சண்முகம் வாத்தியார் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அட கடவுளே, அதுக்கு தான் நான் உன்னை இன்னைக்கு வந்தது போல ஆத்தங்கரைக்கே வர சொன்னேன். இங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் என்ன செய்யறது? தினமும் இந்த ஆத்தங்கரையிலேயே சந்திச்சுக்கிறோமே, யாராவது பார்த்தா என்ன செய்யறது? இன்னைக்கு எப்படியும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு கோவிலும் சுத்தனமேன்னு உங்களை கோவிலுக்கு வர சொன்னேன் என்று தேம்பினாள். சரி, அதை விடு. உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க என்று பதட்டமாக கேட்டான். என்ன சொல்லுவாங்க? அவங்க வேற, நாம வேற. அந்த ராமசாமி வாத்தியார் சாதி வெறி பிடிச்சவரு, கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால பேசாம நாங்க பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு ஒழுக்கமா வாழ்க்கைய பாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்து விட்டு, நீங்க தான் என் புருஷனை மனசுக்குள்ள பச்சை குத்தி வச்சுட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா என்றவள் கேட்டதும் அவள் கைகளை பிடித்து கொண்டு தனது முகத்தில் வைத்து கொண்டான். அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். இதோ பாருங்க, எங்க வீட்டுல எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாம இனியும் காலம் கடத்துறது சரிப்படாது. உங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா என்றவள் முடிப்பதற்குள், கீதா, நீ என் மேல உயிரையே வச்சுட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமா. ஆனா இப்பத்திக்கு நீ சொல்றது போல நம்ம விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாது. ஏங்க? என்ன கீதா, உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியாதா? என்னங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பா உதவியா தான் இருப்பேன். உங்க தங்க கல்யாணத்துக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்காக நீங்க கல்யாணத்தை தள்ளி போட்டா அப்புறம் என்ன எங்க வீட்டுல வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க என்று அழுதாள். கீதா, எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. நான் இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அப்பா முகத்துல இப்பதான் சிரிப்பை பாக்குறேன். அதுக்குள்ள நான் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா எங்க அப்பா ரொம்ப நொந்துடுவாரு. அதுவும் இல்லாம உங்க அப்பா சொன்னது போல எங்க அப்பாவுக்கு ஜாதி வெறி கொஞ்சம் அதிகம். என்னதான் அவர் வாத்தியாரா வேலை பார்த்து எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல விதமா பாடம் எடுத்து அவங்கள முன்னேற்றி இருந்தாலும் அவர் இன்னும் இந்த விஷயத்துல பின்தங்கிதான் இருக்காரு. அதனால அவர் நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாரு. அதுதான் என்ன செய்யறதுன்னு புரியல என்று குழப்பத்தோடு கூறினான். பாலு, ஒண்ணு உங்க கையால என் கழுத்துல தாலி ஏறணும், இல்ல என்னோட உயிரில்லாத உடம்பு இந்த ஆத்துல போகணும், அவ்வளவுதான் என்று அழுது கொண்டே கூறிவிட்டு எழுந்து ஓடினாள். அவளை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டே எதுவும் தோன்றாமல் அமர்ந்திருந்தான் பாலு. 1 வாரம் சென்றது. அன்று தனது அண்ணனுக்கு சாப்பாடு கட்டி லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து கொடுத்த வாசுகி, அண்ணா என்ன ஆசீர்வாதம் பண்ணு என்றவன் காலில் விழுந்தாள். ஏய், என்னடா, எதுக்கு இப்ப ஆசீர்வாதம் என்றவளை பிடித்து தூக்கினான் பாலு. அண்ணா, இன்னைக்கு எனக்கு ஃபைனல் இயர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அப்படியா? உனக்கு என்னம்மா, நீ அப்பாக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு கரஸ்ல டிகிரி படிச்சுட்டு வீட்லயும் அப்பாக்கும் எனக்கும் உதவியா இருக்கிற. உன் தங்கமான மனசுக்கு நீ நல்லா இருப்ப. என்னன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ண சொன்னா என்னென்னவோ பேசுற? ஆமா, நேத்துல இருந்து உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ உம்முனே இருக்கிற.
அடிக்கடி போய் மாடியில உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிக்கிற? என்னன்னா என்னாச்சு என்றவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். புள்ள அம்புட்டு தூரம் தினமும் போயிட்டு வரான் இல்லம்மா, அதுதான் டயர்டா இருக்கும் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்த ராமசாமி தனது மகனின் தோள்களை பிடித்து கொண்டு, ஐயா சீக்கிரமா எதனா லோனை போட்டு ஒரு வண்டி வாங்கிக்க கண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார். அவரை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டே, ஆ சரிப்பா பார்க்கலாம் என்று தடுமாறி கொண்டு கூறினான் பாலு. என்னப்பா ஏதோ போல இருக்கிற, வேலை கஷ்டமா இருக்கா என்றவனை அன்போடு பார்த்தார். இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்கு போகணும், அதுதான் நேரம் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறேன். ஓ அப்படியா, சரிப்பா நீ கிளம்பு. ஆமா யாரு கண்ணு, உன் கூட படிச்ச பிள்ளையா என்று கேட்டார். இல்லப்பா என் கூட வேலை பார்க்கறான். அப்படியா, எங்க ராசா கல்யாணம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லப்பா. நல்லது, அவங்க நல்லா இருக்கட்டும், நான் வாழ்த்தினதா சொல்லிடுப்பா. ஆமா புள்ள நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் தானே? ஆமாப்பா, ஆனா பொண்ணு வேற ஜாதி என்றவன் தடுமாறி கொண்டே அவர் முகத்தை பார்க்க ராமசாமியின் கண்கள் கோபத்தால் சிவந்தது. அப்பனா அந்த கல்யாணத்துக்கு நீங்க போக வேண்டாம் கண்ணு, இப்படி தறிக்கெட்டு திரியறதுங்கள நம்ம வாழ்த்த கூட போக கூடாது என்று கத்தினார். அப்பா என்னப்பா, காலம் எவ்வளவோ முன்னேறிக்கிட்டு இருக்கு, இப்ப போய் நீங்க ஜாதி அதுன்னு பாத்துக்கிட்டு, அதுவும் நீங்க ஒரு வாத்தியாரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு, 4 பிள்ளைங்களுக்கு நல்லது சொன்னவரு, நீங்க போய் என்றவன் முடிப்பதற்குள், ஏய் போது நிறுத்து, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? நான் என்னடா, என் பாட்டம் புட்ட காலத்துல இருந்து இந்த சாதி எங்க ரத்தத்துல ஊறினது, 4 எழுத்து நான் படிச்சு புட்டா அதெல்லாம் மாறிடுமா? இந்த கட்ட மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அதெல்லாம் மாறாது. நீ அந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னா போக கூடாது, ஆம்புட்டுதான் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றார். பாலுவின் முகம் வேதனையை காட்ட, ஏன்னா உனக்கு எதனா அறிவு இருக்கா? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறதா இருந்தா பேசாம போயிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு அதை விட்டு நீ இப்ப அவங்க ஜாதியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல? உன் ஃப்ரெண்டு ஜாதி, அவன் பொண்டாட்டி ஜாதி, குளம் கோத்திரம் எல்லாம் சொல்றதுக்கு அப்பா என்ன கோவில் அர்ச்சகரா? பேசாம போனா என்றவனை பிடித்து தள்ளினாள். நான் அவனை பத்தியா சொன்ன வாசுகி? என்னை பத்தி இல்ல சொன்னேன். என் ஃப்ரெண்டு வேற ஜாதியில கட்டிக்கிறான்னு கல்யாணத்துக்கே போகாதுன்னு சொல்லிட்டாரு. இனி நான் இன்னைக்கு கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறது இவர்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பாரோ. அங்க வேற அவ அழுதுகிட்டே இருக்கிறா. நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலனா நாளைக்கு கண்டிப்பா அவ எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. இதெல்லாம் நான் எப்படி அப்பாவுக்கு புரிய வைக்கிறது? இல்ல உனக்கு தான் புரிய வைக்கிறது? சரி ஆகிறது ஆகட்டும், முதல்ல அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்புறம் கூட வந்து அப்பாவை சமாளிச்சுக்க வேண்டியதுதான் என்று மனதில் நினைத்து கொண்டே பேக் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் பாலு. அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே அமைதியாக நின்றாள் வாசுகி. அன்று மாலை வாசுகி எக்ஸாம் எழுதிவிட்டு வீட்டிற்கு வர அவர்கள் வீட்டு வாசலில் ஒரே கூட்டமாக இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். அனைவரையும் தள்ளி கொண்டு அவள் உள்ளே செல்ல வாசலில் பாலுவும் கீதாவும் மாலையும் கழுத்துமாக நின்று கொண்டிருந்தனர். உள்ளே ராமசாமி கட்டிலில் சோர்ந்து அமர்ந்திருந்தார். ஆனாலும் அவர் முகத்தில் ஆவேசம் தோன்றியது. கண்ணப்பனும் மாரியப்பனும் அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தனர். ஆனாலும் அவரது கோபம் தணிந்ததாக தெரியவில்லை. அவர் கத்தி கத்தி அழுத்து போய் இருப்பார் என்பது நன்கு தெரிந்தது. வாசுகி மெதுவாக உள்ளே செல்ல அவளை பார்த்த பாலுவின் பார்வையில் தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறு கெஞ்சுவது போல் தோன்ற அருகே கீதா தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். இருவரையும் ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்தவள் காலையில் அண்ணன் சொன்ன நண்பனின் திருமண கதை இதுதானா என்பதை புரிந்து கொண்டாள். என்னன்னா இப்படி பண்ணிட்ட என்றவள் ஜாடையிலேயே கேட்க அவனது முகம் தர்ம சங்கடத்தை காட்டியது. அவர்களின் பரிதாப நிலையை புரிந்து கொண்ட வாசுகி, இரு நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன் என்று மெதுவாக உள்ளே சென்று தனது தந்தையின் அருகே அமர்ந்து கொண்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்த ராமசாமி இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கத்தில் கதறி அழ, அப்பா என்னப்பா ஏன் பழறீங்க? அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கு என்று அவள் முடிப்பதற்குள், என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கானா? அவ என்ன கொன்னு போட வந்திருக்கான், அதுக்குதான் இப்படி ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கான். இதோ பாரு, நான் இவ்வளவு சொல்லியும் அவன் இங்கே ஏன் நிக்கிறான்? அவனை இப்பவே போக சொல்லு. இனிமே அவன் யாரோ நாம யாரோ, அவனை போக சொல்லு. இனிமே எனக்கு ஒரே ஒரு மகதான், அவன் எனக்கு மகனே இல்லை என்று கத்தி விட்டு மயங்கி சாய்ந்தார். அப்பா என்று வாசுகி அவரை தூக்கி மடியில் போட்டுக்கொள்ள இதற்குள் பாலுவும் பதறிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான்.
பாலு, இங்க பாரு. இப்ப உங்க அப்பா இருக்கிற நிலைமைக்கு இன்னும் நீ இங்க இருந்தா அவன் சொன்னது போல இந்த உலகத்தை விட்டு போனாலும் போயிடுவான். நீ பேசாம அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புப்பா என்றார் கண்ணப்பன். மாமா, அப்பாக்கு அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்புப்பா என்று அவனிடம் கூறிவிட்டு, ஏ மாறி, அவரை தூக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாம் என்று ராமசாமியை பிடித்து தூக்கினார். இதற்கு மேல் அங்கிருந்தால் கண்ணப்பன் சொன்னது போல் தனது தந்தை உயிருக்கே அது ஆபத்தாக்க முடியலாம் என்றும் அந்த பழி காலம் முழுவதும் கீதாவின் மீதுதான் விழும் என்றும் அஞ்சி பாலு அவளை அழைத்து கொண்டு அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான். ஒரு வாரம் சென்றது. அன்று தனது தந்தைக்கு மருந்தை கொண்டு வந்து கொடுத்த தனது மகளின் கைகளை பார்த்த ராமசாமி, அம்மாடி, என்னடா உன் கையில இருந்த வளையல் எங்க? உங்க அம்மாவோட ஞாபகமா எப்போ அதை கையில போட்டுட்டு இருப்பியே? அதுக்கு தானே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அதை அடகு வைக்காம உன் கையில போட்டு வச்சேன். இப்ப எங்க ராசாத்தி கழட்டி வச்சிருக்க என்று மூச்சு வாங்க கேட்டார். அப்பா, அதெல்லாம் எதுக்கு, இப்ப நீங்க மருந்து சாப்பிட்டு இந்த இட்லியை சாப்பிடுங்க என்று அமைதியாக அவர் அருகில் அமர்ந்து மருந்துகளை கொடுத்தாள் வாசுகி. இல்ல, நான் சாப்பிட மாட்டேன், நீ உண்மையா சொன்னாதான் சாப்பிடுவேன் என்று அந்த மருந்தை தள்ளினார். அப்பா, அது போன வாரம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம்ல என்று தலையை குனிந்து கொண்டாள். அதுக்காக உன்கிட்ட இருந்த அந்த ஒத்த வளையலையும் வச்சிட்டியாடா? அட கடவுளே, இப்படி வயசு பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த கடைசி தங்கத்தை கூட எடுத்துதான் என்னை காப்பாத்துருமா? அம்மாடி, எதுக்குமா அப்படியாவது என்னை காப்பாத்துன? நான் சாகட்டொன்னு விட வேண்டியதுதானே என்று கதறினார். அப்பா, என்னப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று அவர் கைகளை பிடித்து கொண்டாள். பின்ன என்னம்மா, உன் அண்ணனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, அவன் தலையெடுத்துட்டான், இனிமே அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், நம்ம அக்கடான்னு விழுந்து கிடக்கலான்னு இப்பதாம்மா கொஞ்சம் நிம்மதியா மூச்சை விட்டேன். ஆனா அந்த படுபாவி அதுக்குள்ள காதல் கத்திரிக்கான்னு எப்படி துரோகம் பண்ணிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கலையேம்மா. அப்படி அவன் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை படிக்க வச்சதுக்கு உன்னை படிக்க வச்சிருப்பேன். அவனை படிக்க வைக்கணும்னு நல்லா படிச்சுட்டு இருந்த உன்னை காலேஜில் சேர்க்காம கரசுல சேர்த்து விட்டு படிக்க வச்சேன். காலகாலத்துல கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டிய உன்னை வீட்டுல வேலை பார்க்க விட்டேன் என்று அவள் கைகளை முகத்தில் புதைத்து கொண்டு அழுதார். அப்பா, இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? அண்ணா போனா என்ன, நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா, நீங்க நிம்மதியா இருந்தா அது போதும் என்று அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். சில நாட்கள் சென்றது. அன்று மாலை அவள் கோவிலில் அமைதியாக அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டு வேதனையோடு இருக்க, வாசு என்று பாலுவின் குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். வாசு, என்னம்மா, எப்படி இருக்கிற? என் மேல கோவமா என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அண்ணா, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை என்று அவள் தலையை குனிந்து கொண்டாள். நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது வாசு என்று அவள் தலையை. நீ அப்பாவை பத்தி நினைச்சு பார்த்திருக்கலாம் இல்ல? அவர்கிட்ட பக்குவமா பேசி அப்புறம் கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்றவள் தயங்கி கொண்டு கேட்டாலும் அதில் சற்று கோபம் தெரிந்தது. வாசு, என்ன வாசு, நீ கூட என்னை தப்பா எடுத்துக்கிட்ட. எனக்கு கல்யாணத்துல எல்லாம் அவசரம் இல்லம்மா. எனக்கு வேலை கிடைச்சதும் உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் எங்க காதல் அப்பா கிட்ட பக்குவமா சொல்லி அவர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கீதா வீட்டுல அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இல்லைன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. நானும் அவன் மேல உயிரியே வச்சிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யறது? அப்பாவோட பிடிவாதத்தை பாக்குறதா, இல்ல என்னை காதலிச்ச பாவத்துக்காக சாகவே தயாரா இருந்த அவ உயிரை காப்பாத்துறதா? சொல்லுமா என்று கதறினான். அவனை பரிதாபத்தோடு பார்த்த வாசுகி, அண்ணா, சாரிண்ணா, என்னை மன்னிச்சுடு. தன்னை காதலிச்ச பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும், அவளை கடைசி வரை காப்பாற்றணுன்ற உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை காயப்படுத்திட்டேன். சரி, அது போகட்டும், அண்ணி எப்படி இருக்காங்க என்று கண்களை துடைத்து கொண்டே உற்சாகமாக கேட்டாள். அவ தினமும் சங்கடப்பட்டுட்டே இருக்காமா. என்னாலதான் மாமா இவ்வளவு வேதனைப்படுறாரு, வாசுகியும் கஷ்டப்படுறேன்னு புலம்புறா. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்கள சமாதானம் செய். நான் அப்புறமா கூட முடிஞ்சா அண்ணிய பாக்குறேன். சரிம்மா. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு நான் வந்தேன், ஆனா கண்ணப்பா மாமா தான் வேண்டான்னு தடுத்துட்டாரு. அவருக்கு இப்ப பரவாயில்லண்ணா,
ஆனா அவர் மனசுதான் ரொம்ப நொடிஞ்சு போயிடுச்சு. அது என்னால தான் என்று பெருமூச்சு விட்ட பாலு பர்ஸை எடுத்து அதில் இருந்த சில 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அண்ணா, என்ன இது? எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்லம்மா, வச்சுக்க. நான் முதல் மாசம் சம்பளம் வாங்கினேன். இத உனக்கும் அப்பாக்கும் என்னவெல்லாமோ செய்யணும்னு இருந்தேன். ஆனா அது முடியல. சரி, இந்த பணத்துல வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுக்க. ஆமா, உன் வழியில தான் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கட்டியாமே. இந்த பணத்துல அதை திருப்பிடு. கையில வளையல் இல்லாம இருக்க கூடாது என்று மீண்டும் சில நோட்டுகளை கொடுத்தான். அண்ணா, என்ன இது? வாங்கின சம்பளத்தெல்லாம் இங்கேயே கொடுத்துட்டா அன்னிக்கிட்ட என்ன கொடுப்ப? அவதான் இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னா. அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டாள். ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, உனக்கு எப்படியாவது சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணணும்னு என்ன நோண்டிக்கிட்டே இருக்கா. அது விஷயமா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணா, நீ சொல்றத பார்த்தா அண்ணி ரொம்ப நல்லவங்களா தெரியுது. ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். காலம்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நாம எல்லாரும் ஒத்துமையா ஆகணும். அதுக்கு அந்த ஆண்டவன் தான் அருள் கொடுக்கணும். அதுவரை நீ எங்களை பார்க்க வராம இருக்கிறதே நல்லது என்றாள். தெரியும்மா, அதுக்கு தான் நான் உன்னை வீட்டுல வந்து பார்க்காம கோவில்ல பாக்குறேன். சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும். இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்க. இன்னும் எதனா வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் போடு. அடுத்த வாட்டி வரும்போது நான் உனக்கு புதுசா செல்போன் வாங்கிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேன் பாரு, இது உங்க அண்ணியோட நம்பர். இதையும் வச்சுக்க, எதுக்கும் உபயோகமா இருக்கும். முடிஞ்சா அவகிட்ட பேசு, சந்தோஷப்படுவா. சரி, நான் கிளம்புறேம்மா என்றவள் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு சென்று விட்டான். அவனை கண்ணீரோடு பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் வாசுகி. 2 மாதங்கள் சென்றது. இப்படியே பாலு தனது தந்தைக்கு தெரியாமல் வாசுகியிடம் பணத்தை கொடுத்து வீட்டிற்கு தேவையானவைகளை எல்லாம் வாங்கி போட்டு கொண்டிருப்பதும் அவருடைய வைத்தியத்திற்கு பணத்தை கொடுப்பதும் என இருந்தான். வாசுகியும் தனது தந்தைக்கு தெரியாமல் தனது அண்ணனுடன் போனில் பேசி கொண்டிருந்தாள். ஆனாலும் தனது அண்ணிடம் பேச அவள் தயங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தாள். ராமசாமிக்கு தனது மகனின் பேரில் இருந்த கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக தனது மகளை பற்றி நினைத்து நினைத்து மிகவும் நொந்து போனார். வீட்டை விட்டு வெளியே செல்லாமலும் யாரிடமும் பேசாமலும் தனக்குள்ளேயே ஒரு தனிமை ஏற்படுத்தி கொண்டு அவர் உள்ளுக்குள் அவதிப்பட வீட்டில் மளிகை சாமானுக்கும் மற்ற செலவிற்கும் வாசுகி எப்படி சமாளிக்கிறாள் என்பதை கூட அவர் கேட்டுக்கொள்ளவில்லை. எதன் மீதும் பற்றி இல்லாமல் இருந்தவர் அன்று தடால் என்று மயங்கி சாய்ந்தார். அவரை பதறிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றாள் வாசுகி. அவருக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது என்றும் இதனால் அவருக்கு கோமாவுக்கு செல்லவும் வாய்ப்பு இருப்பதால் அவருக்கு 1 மாதம் தினமும் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கு அதிகம் செலவாகும் என்றும் டாக்டர்கள் கூற இருந்த பணத்தை கட்டி 1 வாரம் அவருக்கு வைத்தியம் பார்த்த வாசுகி கையில் இருந்த பணம் செலவாகி போக அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டாள். தினமும் ஆஸ்பத்திரிக்கு அவரை அழைத்து வந்து இன்ஜெக்ஷன் போட்டே ஆக வேண்டும் என்று டாக்டர்கள் கூறி அனுப்ப அப்படியே செய்கிறேன் என்று கூறி அவரை வீட்டிற்கு அழைத்து வந்த வாசுகி பணத்திற்காக அன்று பாலுவிற்கு போன் செய்து விஷயத்தை கூற அவளது செல்போனிற்கு கால் செய்தாள். ஆனால் பாலு எடுக்காமல் போகவே கீதாவின் எண்ணிற்கு தயங்கி கொண்டே போன் செய்தாள். விஷயத்தை அறிந்த கீதா பதறி போக, இப்ப என்ன செய்யறது வாசு? அவர் ஊர்ல இல்ல, ஆபீஸ்ல ட்ரைனிங்குக்காக சென்னை போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகும். அது வர என் செலவுக்கு கொடுத்துட்டு போன பணத்தை கொடுத்து விடுறம்மா, வச்சுக்கோ என்றாள். பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு செலவுக்கு கொடுத்துருக்கிற பணத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்வீங்க? நான் பாத்துக்கிறேன். நீங்க அண்ணன் கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். பாவம், வேலைக்காக போயிருக்கு. அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று அமைதியாக போனை வைத்து விட்டு உள்ளே வந்து தனது தந்தையின் அருகே அமர்ந்து கொண்டு அவரை உற்று பார்த்து கண்ணீர் வடித்தாள். நாளிலிருந்து அப்பாவுக்கு நான் எப்படி இன்ஜெக்ஷன் போட ஏற்பாடு பண்ணுவேன்? அந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அப்பாவுக்கு ரொம்ப ஆபத்தாகிட்டோன்னு டாக்டர் சொன்னாரே. அவர் கோமாக்கு போயிட்டா என்று கதறி அழுதாள். அன்று மாலை தனது தந்தைக்கு காஃபி கொடுத்து விட்டு அவர் அருகில் சோகத்தோடு அவள் நின்றிருக்க ராமசாமி தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அவளுக்கு சமாதானம் கூறி கொண்டிருந்தார். அப்பொழுது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு வாசுகி சென்று கதவை திறக்க ஒரு இளைஞன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவனது பெருந்தன்மையான தோற்றத்தை பார்த்த வாசுகிக்கு அவன் நன்கு படித்தவன் என்பது உடனே தெரிந்து போக, நீங்க என்று தயங்கிக் கொண்டே அவனை பார்த்தாள். என் பேரு கண்ணன், இது ராமசாமி வாத்தியார் வீடு தானே என்று கேட்டான். ஆமா, அவர் எங்க அப்பா தான். ஓ அப்படியா? நான் அவரோட ஸ்டூடெண்ட். அவர்கிட்ட தான் நான் 10வது படிச்சேன். ஓ அப்படியா? வாங்க, உள்ள வாங்க
என்று அவனை உள்ளே அழைத்து ராமசாமியிடம் விஷயத்தை கூறினாள். மெதுவாக எழுந்து அவனை பார்த்த ராமசாமிக்கு அவனது அழகிய முகமும் ஒழுக்கமான பார்வையும் கம்பீரமான தோற்றமும் பிடித்துவிட, தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியலையே என்று கேட்டுக்கொண்டே எழுந்து சரியாக அமர்ந்தார். ஐயா, நான் பக்கத்து ஊரு சேத்துப்பட்டுல இருந்து இங்க வந்து படிச்சேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட படிச்சது அது உங்களுக்கு மறந்துருக்கலாம். ஆனா நான் உங்களை மறக்கவே முடியாது. ஏன்னா நீங்க பாடம் எடுத்த விதம் அப்படி. ராமசாமி முகத்தில் பெருமை பொங்க தனது மகளை பார்த்தார். வாசுகி லேசாக புன்னகை புரிந்தாள். தம்பி, பாப்பா, இப்படி உட்காரு. அம்மாடி, தம்பிக்கு காஃபி கொண்டாமா என்றார் உற்சாகமாக. சரிப்பா என்று வாசுகி உள்ளே ஓட பாலு அவர் அருகில் இருந்த சாரில் அமர்ந்து கொண்டான். ஆமா தம்பி, நீ இப்ப என்னப்பா பண்ற என்ற ராமசாமி அன்போடு அவனை பார்க்க, நான் இப்ப டாக்டரா இருக்கேன் ஐயா. அன்னைக்கு நீங்க சொன்னது போல என்னோட படிப்பை 4 பேருக்கு உபயோகமா பயன்படுத்துறேன். கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் பாஸ் ஆகிட்டேன். இந்த ஊர்ல தான் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. என்கிட்ட படிச்ச மாணவன் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறத பார்க்க சந்தோஷமா பெருமையா இருக்கு. ஆமா, இப்ப நீ சேத்துப்பட்டுல தான் தங்கியிருக்கியா? அங்கதான் உங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்களா? அவன் முகம் வாடியது. இல்லையா, எனக்குன்னு யாரும் இல்லை. இப்ப நான் இங்க தான் தங்கியிருக்கேன். நேத்து தான் இங்க வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணேன். நேத்தே உங்களை பார்க்க வந்தேன். ஆனா வீடு பூட்டி இருந்தது. ஆமா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம். இன்னைக்கு தான் வந்தோம் என்று கூறிக்கொண்டே அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் வாசுகி. அப்படியா? ஐயாக்கு என்ன என்று பதறிக்கொண்டே கேட்டான். வாசுகி டாக்டர் கொடுத்த ஃபைலை அவனிடம் கொடுக்க அதை பார்த்து விட்டு, இதுக்காக நீங்க ஒன்றும் அலைய வேண்டாம். நானே இந்த இன்ஜெக்ஷனை தினமும் வந்து ஐயாக்கு போட்டு விடுறேன். அப்படியே அவரை இனிமே நானே பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் என்று அந்த ஃபைலை அவளிடம் கொடுத்தான். அவனை நன்றியோடு பார்த்து கொண்டே அதை வாங்கி கொண்டாள். தம்பி, எதுக்குப்பா? எனக்காக நீ சிரமப்பட்டு என்று ராமசாமி மூச்சு வாங்க கூற, ஐயா, என்ன இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க எனக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து எனக்கு ஊக்கம் கொடுத்து படிக்க வைக்கலன்னா இந்நேரம் எனக்கு இந்த படிப்பு ஏது, வேலை ஏது? அப்படி வந்த படிப்பு உங்களுக்காக பயன்படுது, அவ்வளவுதான். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க என்றவளை உற்று பார்த்தான். வாசுகிப்பா என்றார் ராமசாமி. வாசுகி, குட் நேம். ஆமா ஐயா, உங்களுக்கு பையனும் இருந்தார் இல்ல? ஆமாப்பா, ஆனா இப்ப அவன் உயிரோட இல்லை என்று அவர் வேதனையோடு கூற, அப்பா என்று அலறினாள் வாசுகி. கண்ணன் ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்து கொண்டே கிளம்பினான். அன்றிலிருந்து அவன் தினமும் ராமசாமி வீட்டிற்கு வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுவதும் அவரிடம் சற்று நேரம் மகிழ்ச்சியோடு பேசிவிட்டு செல்வதும் என இருக்க, ராமசாமியும் இப்பொழுது அவனது வைத்தியத்தாலும் அவனது தன்னம்பிக்கையான பேச்சாலும் தேறி எழுந்தார். கண்ணனின் நல்ல குணமும் பண்பும் அடக்கமும் திறமையும் அவரை வெகுவாக கவர அவன் மீது நல்ல மதிப்பும் கொண்டார். வாசுகிக்கும் தனது தந்தைக்கு அவன் செய்யும் உதவிக்கு அவன் பேரில் நல்ல மரியாதையும் நன்றியும் வைத்திருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணனை பார்க்க வந்த வாசுகியை உள்ளே அழைத்து அமர வைத்து காஃபி வரவழைத்து கொடுத்தான். அவள் காஃபி சாப்பிடும் வரை அமைதியாக இருந்த கண்ணன், ஆமா, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உடம்புக்கு என்ன என்று சிரித்து கொண்டே கேட்டான். நல்லா இருக்கு. இப்படிதான் உங்களை பார்க்க வர பேஷண்ட்டுக்கெல்லாம் காஃபி வாங்கி கொடுத்து அப்புறமா வைத்தியம் பார்ப்பீங்களா என்று கேலியோடு கேட்டாள் வாசுகி. வைத்தியம் பார்க்க வர்றவங்களுக்கு முதல்ல வைத்தியம் தான் செய்வேன். ஆனா ஆனா நான் காஃபி குடிக்க தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்களா கண்ணன் என்று சிரித்தாள். சேச்ச, அப்படி இல்லை. நான் சும்மா தான் கேட்டேன். உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு. ஆனா என்ன பார்க்க நடந்து வந்ததுல டயர்டா இருப்பீங்கன்னு தான் காஃபி வாங்கி கொடுத்தேன். அது சரி, நீங்க நல்ல டாக்டர் தான் என்று சிரித்தாள். சரி, அப்பா எப்படி இருக்கார் வாசுகி என்று அன்போடு விசாரித்தான். வைத்தியம் பார்க்கறது நீங்களாச்சே, நல்லாதான் இருப்பாரு. சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க இங்க வந்திருக்க? அதுதான் நான் தினமும் வீட்டுன்னு தான் நான் இங்க வந்தேன் கண்ணன். அப்படியா? என்னம்மா, என்ன விஷயம்? நீங்க எங்களுக்காக எவ்வளவோ உதவி செய்ய, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. என்ன வாசுகி இப்படி பேசிக்கிட்டு? தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. ஆனாலும் உங்களை மேல மேல சங்கடப்படுத்த எனக்கு கஷ்டமா இருந்தாலும்
இன்னைக்கு நான் ஒரு உதவியை கேட்டே தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு என்றாள் அமைதியாக. என்னம்மா, என்ன சொல்லு. நீங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல என்று தயங்கிக் கொண்டே கேட்டாள். என்ன வாசுகி, ஏன் இப்ப என்ன ஆச்சு? அதுதான் உங்க அண்ணன் உங்க அப்பாக்கு தெரியாம உதவி செய்யறாருன்னு அன்னைக்கே சொன்னீங்களே. ஆமாந்தான், ஆனா எங்க அண்ணனுக்கும் குடும்பம் ஆயிடுச்சு. இனியும் அவங்கள தொந்தரவு பண்றது சரியில்லை. எங்க அப்பாவையும் நான் இனி பார்த்தாகணும். அதுக்காக தான் வேலைக்கு போலான்னு. உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. அங்கங்க எல்லாரும் தன்னோட சுயநலத்தை பார்த்துக்கிட்டு போனா போதுன்னு நினைப்பாங்க. ஆனா நீ யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது, பெத்த அப்பாவையும் கடைசி வரை பார்த்துக்கணும்னு நினைக்கிற பாரு. கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆனா இப்போதைக்கு ஐயாக்கு இருக்கிற கண்டிஷன்ல அவர் கூட நீ இருந்துதான் ஆகணும். அவரை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அப்படியா? அப்பனா என்றவள் பதற. எனக்கு புரியுது. அதுவரை எப்படி செலவுக்கு சமாளிக்கிறதுன்னு பாக்குறியா? கவலைப்படாதம்மா, அதை நான் கொடுக்குறேன். வேண்டாம் கண்ணன், இதுவரை நீங்க பண்ண உதவியே போதும். இனியும் நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. தெரியுது வாசுகி, கூட பிறந்த அண்ணனையே தொந்தரவு பண்ண விரும்பாதவ நீ. என்கிட்ட உதவி வாங்கிப்ப. ஆனா நான் இதை உதவியா செய்ய ஆசைப்படல, கடமையா செய்ய ஆசைப்படுறேன். புரியலையே. இன்னுமா புரியல? வாசுகி, நான் உன்னை மனசார விரும்புறேன். உன்னையே என் வாழ்க்கை துணையை ஆக்கிக்க விரும்புறேன். அப்படி நீயும் என்னை விரும்பனா நான் உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். ஆண்டவன் அருளால அவரும் சம்மதிச்சிட்டா அப்புறம் நீ என் மனைவி ஆகிடுவ. அப்புறம் என்ன, நான் உன்னை பார்த்துக்க வேண்டியதும் அவரை பார்த்துக்க வேண்டியதும் ஏன் கடமை தானே என்று சிரித்தான். அவள் வெட்கத்தால் சிரித்து கொண்டே தலையை குனிந்தாள். அப்படின்னா நான் இன்னைக்கே உங்க அப்பா கிட்ட வந்து பேசலாமா என்று அவளை உற்று பார்த்தான். வேண்டாம் தம்பி, அதுக்கு அவசியமே இல்லை. உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்க நானே உங்களை தேடி வந்துட்டேன் என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தார் ராமசாமி. அவரை பார்த்து இருவரும் திடுக்கிட்டனர். அப்பா என்று வாசுகி பதற. அம்மாடி, சங்கடப்படாதம்மா. இங்க நீங்க பேசிக்கிட்டதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தம்பி, என் தங்கத்துக்கு நான் சல்லடை போட்டு தேடினாலும் இப்படி ஒரு வைரத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த கடவுள் எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. நான் இப்பவே சொல்றேன், நீங்க தான் எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை என்று அவனை அணைத்து கொண்டார். வாசுகி மகிழ்ச்சியில் புன்னகை செய்ய, ஐயா ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் என்ன ஜாதி என்ன எதுன்னு தெரியாம. தம்பி, அதெல்லாம் எதுக்குப்பா? உங்க தங்கமான குணத்துக்கு நீங்க எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதே பெரிய விஷயம். இப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட நீங்க கண்டிப்பா உயர்ந்த ஜாதியா தான் இருப்பீங்க. சரி சரி, நான் போய் உங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். நான் வரேன்பா என்று உற்சாகத்தோடு ஓடினார். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து ஊர் முழுவதும் பத்திரிகை வைத்த ராமசாமி அப்பொழுதும் தனது மகனை திருமணத்திற்கு அழைக்கவில்லை. வாசுகி எவ்வளவு கூறியும் அவளது பேச்சை மறுத்து விட்டார். வாசுகியும் திருமண கலாட்டாவில் இரண்டொரு முறை தனது அண்ணனுக்கு போன் செய்தாலும் அவன் போனை எடுக்காததால் கீதாவிற்கு போன் செய்து விஷயத்தை கூற தயங்கி கொண்டு அமைதியாக இருந்து விட்டாள். திருமண நாளும் நெருங்கியது. மணமேடையில் கண்ணன் அமர்ந்து கொண்டு ஐயர் கூறும் மந்திரங்களை கூற மணமகள் வாசுகியும் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். ஐயர் தாலி எடுத்து அவனிடம் கொடுக்க, கொஞ்சம் இருங்க, எங்க அக்காவும் மாமாவும் வந்துட்டோம். அவங்க வந்ததும் தான் நான் தாலியை கட்டுவேன் என்றான் கண்ணன். அனைவரும் அதிர்ந்து அவனை பார்க்க வாசுகியும் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப உங்க அக்கா வரணும்னு சொல்றீங்களே? ஆமா மாமா, எங்க அக்கா தான் இந்த கல்யாணம் நடக்க முக்கியமான காரணமே. அவங்க வந்து வாழ்த்தினாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அதோ அவங்களே வந்துட்டாங்களே, வாக்கா, வாங்க மாமா என்று அங்க வந்து கொண்டிருந்த கீதாவையும் பாலுவையும் பார்த்து அழைத்தான் கண்ணன். அனைவரும் திடுக்கிட்டு அவர்களை பார்க்க ராமசாமிக்கு கோபம், ஆச்சரியம் என அனைத்து உணர்ச்சிகளும் முகத்தில் தெரிந்தது. மாப்பிள்ள, என்ன இது, இவ்வளவு உங்க அக்கா? அப்பன்னா? ஆமா மாமா, நானும் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன் தான். நீங்க எந்த ஜாதியை பார்த்து எங்க அக்காவை மருமகளை ஏத்துக்க மறுத்தீங்களோ அந்த அக்கா தான் உங்க உயிரை காப்பாத்த என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தப்ப வாசுகி பணத்துக்காக எனக்கு போன் போட்டிருக்கா. அப்ப நான் ட்ரைனிங்குக்காக சென்னைக்கு போயிருந்ததால என்னால எந்த காலையும் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா எங்க ஆபீஸ்ல ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும் போது போன்லாம் கொண்டு போக கூடாது. அதனால நான் போன் எடுக்க முடியல. அப்பதான் அவ கீதாக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லியிருக்கா.
நான் கீதாக்கு கொடுத்துட்டு போன பணத்தை கொடுக்குறேன்னு கீதா சொன்னாலும் வாசுக்கு வேண்டான்னு சொல்லிடவே என்ன செய்யறதுன்னு அவ முழிச்சிட்டு இருந்திருக்கா. அப்பதான் அவளோட சித்தப்பா பையன் கண்ணன் தனக்கு இந்த ஊருக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னு அவளை பார்க்க வந்திருக்கான். அவன் கிட்ட விஷயத்த கூறி அவனை உங்களுக்கு வைத்தியம் பார்க்க அனுப்பியிருக்கா. அவனும் உங்க மாணவன்னு போய் சொல்லி இங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். நான் அன்னைக்கு ராத்திரி ரூமுக்கு வந்து போனை பார்த்துட்டு வாசுகிக்கு போன் போட்டேன். ஆனா அவ எடுக்கல. உடனே கீதாக்கு போன் போட்டேன். அவன் நடந்ததெல்லாம் சொன்னான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்க ட்ரைனிங்க பாருங்க, எங்க மாமாவையும் வாசுகியும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். அப்பா அம்மா யாரும் இல்லாத தன் சித்தப்பா பையன்கிட்ட வாசுகி உனக்கு ஒரு நல்ல துணையா இருப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எடுத்து சொல்லி அவளை கட்டிக்க சொல்லி சொன்னவளும் கீதா தான். கண்ணன் கிட்ட பணத்தை கொடுத்து கல்யாணத்துக்கு அவனே பணத்தை கொடுக்கறது போல ஏற்பாடு பண்ணதும் நாங்க தான் என்றான் பாலு. ஆமா மாமா, எங்க அக்கா வாசுகியை பத்தி சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் வாசுகியோட குணத்தை பார்த்து நானும் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். மாமாக்கும் இதுல சந்தோஷம். ஆனா உங்களை நினைச்சுதான் நாங்க பயந்துட்டு இருந்தோம். அதுக்குதான் என்னை பத்தி எதுவும் நான் சொல்லல. மாமா, இப்படி நீங்க உங்க மருமகளா எங்க அக்காவை ஏத்துக்கலனாலும் ஒரு மருமகளா தான் புகுந்த வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எங்க அக்கா வெளியில இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. நான் அன்னைக்கு என் ஜாதியை பத்தி சொல்ல வந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்க நல்ல குணத்துக்கு முன்னாடி ஜாதி என்ன தம்பி, நீங்க கண்டிப்பா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவரா தான் இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல. அது போல எங்க அக்காவும் இன்னைக்கு அவ உயர்ந்த குணத்தை காட்டிட்டா. அப்ப எங்க அக்காவும் போதும் நிறுத்துங்க என்று ராமசாமி கத்த அனைவரும் திடுக்கிட்டனர். கீதா அதிர்ந்து அவரை பார்க்க, நீங்க என்ன சொல்றது என் மருமகளை பத்தி? இப்ப நான் சொல்றேன். கீதா இங்க வாமா. நீ இனிமே என் மருமக மட்டும் இல்லம்மா, எங்க குடும்பத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த குலவிளக்கும் நீதாம்மா. என் புத்திய தெளிய வச்சு ஜாதி வெறி என்ற இருட்டுல இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவளும் நீதாம்மா. நீ எங்க வீட்டு குலமகள்மா என்று கண்ணீர் மல்க கூறினார் ராமசாமி. மாமா என்று கீதா நகிழ்ச்சியோடு அவர் காலில் விழ பாலு மோடி வந்து விழுந்து வணங்கினார். நீங்க நல்லா இருக்கணும்பா, வாங்கப்பா, உங்க கையால அவங்க கல்யாணத்தை நடத்துங்க. அம்மாடி, இந்தாடா உன் தம்பியையும் நாத்தனாரையும் இன்பமான வாழ்க்கையில நல்லபடியா பயணம் செய்ய அவங்களுக்கு வழிய காட்டு. என் மகளும் உன்னை போல குணவதியா இருக்கணும்னு அவளுக்கு வழிய காட்டு. இந்தா இந்த விளக்க கையில பிடிச்சுக்க என்று அங்கிருந்த காமாட்சி விளக்கு எடுத்து அவளிடம் கொடுத்தார் ராமசாமி. அனைவரும் அதை பார்த்து நெகிழ்ந்து போக அதை பவ்யமாக வாங்கி கொண்டு அவள் கையில் மகிழ்ச்சியோடு பிடித்திருக்க பாலு தாலியை தொட்டு வணங்கி எடுத்து கண்ணனிடம் கொடுத்தான். கண்ணன் அதை வாங்கி மகிழ்ச்சியோடு வாசுகியின் கழுத்தில் கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். குலமகள் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.